அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும். அந்த கனவுகளும் எண்ணங்களும் சுயம் சார்ந்தும் அல்லது மற்றவர் சார்ந்தும், சுயமும் மற்றவரோடு கலந்தும் இருக்கக்கூடும். அந்த வகையில் சா து சு யோகி அவர்கள் வருஷ பிறப்பு என்கிற ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றார்கள். அந்த கவிதை சில கல்லூரிகளில் பாடமாகவும் வைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த கவிதையினுடைய பாடுபொருள் என்னவென்றால், ஒவ்வொருவரும் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆங்கில புத்தாண்டாக இருக்கலாம் அல்லது தமிழ் புத்தாண்டாக இருக்கலாம். புத்தாண்டின் தொடக்கத்தில் தமக்கென்று ஒரு லட்சியத்தை மனதிலே உருவாக்கி கொண்டு அவற்றை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து உழைக்கின்ற, வெற்றியை நோக்கி பயணிப்பவர்களும் உண்டு. அந்த கனவுகள், அந்த இலக்கு இடையிலேயே விட்டு செல்பவர்களும் உண்டு. இந்த சூழலில் புது வருட பிறப்பில் இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களும், விவசாயிகளும், பொதுமக்களும் அனைவரும் நல்ல சுகத்தை தர வேண்டும், வளத்தை பெற வேண்டும். ஆட்சியாளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நல்ல வளங்கள் கிடைக்க பெற்று நல்ல திட்டங்களை எல்லாம் தீட்ட வேண்டும் என்கிற தன்னுடைய ஆசையை சிறு தெய்வமான காளி தேவியிடம், காளியாத்தாவை வேண்டுவதாக அந்த கவிதை அமைந்திருக்கின்றது. அந்த கவிதை குறித்த என்னுடைய குரலில் அந்த பாடல். காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா. புது வருடம் செழிக்க வேணும் காளியாத்தா, நல்ல வளங்கள் கோலிக்க வேணும் காளியாத்தா. புது வருடம் செழிக்க வேணும் காளியாத்தா, நல்ல வளங்கள் கோலிக்க வேணும் காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா. வானகத்தே சூரியனை ராட்டை சுழற்றி, உள்வாரியலை பஞ்செடுத்து மலை நூல் பின்னி. வானகத்தே சூரியனை ராட்டை சுழற்றி, உள்வாரியலை பஞ்செடுத்து மலை நூல் பின்னி. கானகத்தில் பூ நிறைத்து கனிகள் கொஞ்ச, கானகத்தில் பூ நிறைத்து கனிகள் கொஞ்ச, பசும் கம்பளம் விரிப்பாள் எங்கள் காளியாத்தா. பசும் கம்பளம் விரிப்பாள் எங்கள் காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா. ஆறு குளம் குட்டையெல்லாம் தண்ணி நிரம்ப, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னவே. ஆறு குளம் குட்டையெல்லாம் தண்ணி நிரம்ப, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னவே. சேறுபடும் நிலமெல்லாம் கீறு கீரியே, சேறுபடும் நிலமெல்லாம் கீறு கீரியே. கதிர் சென்னல் செழிக்க வேணும் காளியாத்தா, கதிர் சென்னல் செழிக்க வேணும் காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா. கொக்குடனே நாரையது கொஞ்சிட வேணும், மீன் கொத்திகளும் வட்டமிட்டு சுத்திட வேணும். கொக்குடனே நாரையது கொஞ்சிட வேணும், மீன் கொத்திகளும் வட்டமிட்டு சுத்திட வேணும். கெக்களி தவளை சத்தி சொக்கிட வேணும், கெக்களி தவளை கத்தி சொய்க்கிட வேணும். மழை கிளர்ச்சி பருவம் பாரித்து கொட்டிட வேணும், மழை கிளர்ச்சி பருவம் பார்த்து கொட்டிட வேணும். காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா.
பானை நல்லா பொங்க வேணும் காளியாத்தா, இன்ப படையல் படைக்க வேணும் காளியாத்தா. பானை நல்லா பொங்க வேணும் காளியாத்தா, இன்ப படையல் படைக்க வேணும் காளியாத்தா. தேனும் பாலும் பொங்க வேணும் காளியாத்தா, தேனும் பாலும் பொங்க வேணும் காளியாத்தா. எங்கள் தெம்பு நீரைய வேணும் காளியாத்தா, எங்கள் தெம்பு நீரைய வேணும் காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா. மாடு கன்று வாழ வேணும் காளியாத்தா, நல்ல வரகு வைக்கோல் உயர வேணும் காளியாத்தா. மாடு கண்ணு வாழ வேணும் காளியாத்தா, நல்ல வரகு வைக்கோல் உயர வேணும் காளியாத்தா. வீடு நீரைய வேணும் காளியாத்தா, வீடு நீரைய வேணும் காளியாத்தா. வந்த விருந்து மகிழ வேணும் காளியாத்தா, வந்த விருந்து மகிழ வேணும் காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா. ஆலையீர் கரும்பம் சாறு பாய்ந்திட வேணும், பஞ்சாலையீர் துணிமலைகள் சாய்ந்திட வேணும். ஆலையீர் கரும்பம் சாறு பாய்ந்திட வேணும், பஞ்சாலையீர் துணிமணிகள் சாய்ந்திடவே. சாலையெல்லாம் வித்தை நலம் விளைஞ்சிட வேணும், கல்வி சாலையெல்லாம் வித்தை நலம் விளைஞ்சிட வேணும். காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேணும் காளியாத்தா. குத்து விளக்கு ஏற்றி வைத்து கும்பிட வேணும், பின்னும் கோல மின்சார விளக்கும் கொஞ்சிட வேணும். குத்து விளக்கு ஏற்றி வைத்து கும்பிட வேணும், பின்னும் கோல மின்சார விளக்கும் கொஞ்சிட வேணும். புத்தம்புது திட்டம் ஒன்றை தில்லி நகரில், புத்தம்புது திட்டம் ஒன்றாம் தில்லி நகரில், அதன் புதுமை சீரக்க வேணும் காளியாத்தா, அதன் புதுமை சீரக்க வேணும் காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா. கழனியிலே வேலை செய்து சேருபடிய வரும் கணவரை போற்ற வேண்டும் காளியாத்தா. கழனியிலே வேலை செய்து சேருபடிய வரும் கணவரை போற்ற வேணும் காளியாத்தா. அழகழகா குழந்தைகட்கே ஆடை உடுத்தி, அழகழகா குழந்தைகட்கே ஆடை உடுத்தி, சின்ன அணிகளும் பூட்ட வேணும் காளியாத்தா, சின்ன அணிகளும் பூட்ட வேணும் காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேண்டும் காளியாத்தா. போன வருஷம் கண்ட புண்மைகள் நீங்க, இப்ப போத்த வருஷம் நன்மை யாவுமே ஓங்க. போன வருஷம் கண்ட புண்மைகள் நீங்க, இப்ப போத்த வருஷம் நன்மை யாவுமே ஓங்க. தீன குழந்தைகளை காளியாத்தா, தீன குழந்தைகளை காளியாத்தா. காக்கும் தெய்வம் நீ அன்றி உண்டோ காளியாத்தா, காக்கும் தெய்வம் நீ அன்றி உண்டோ காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேணும் காளியாத்தா. காளியாத்தா எங்கள் காளியாத்தா, உன் கருணை இருக்க வேணும் காளியாத்தா. இந்த புதுக்கவிதை வடிவிலான இந்த பாடலை எழுதியவர் சா தூசு யோகி என்பவர் ஆவார். இந்த பாடலிலே அவர் என்ன வேண்டுகிறார் என்றால், பாரதியார் பராசக்தியை, காளியை
வேண்டியது போல, இந்த உலகம் நலம் பெற வேண்டும் என்று வேண்டியதைப் போல சாதுசு யோகியாரும் அந்த காளியம்மனை வேண்டுகிறார். இது அனைத்து மக்களாலும், குறிப்பாக பெரும்பான்மையை மக்களாலும் அம்மன் வழிபாடு என்பது இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தாய் தெய்வ வழிபாட்டினுடைய எச்சமாக மிச்சமாக இந்த அம்மன் வழிபாடும் காளியம்மனுடைய வழிபாடும் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த கவிதையினுடைய ஆசிரியர் இந்த வருடம், புது வருடம், பிறக்கின்ற புது வருடம் செழிக்க வேண்டும், நல்ல வளங்கள் எல்லாம் கொழிக்க வேண்டும், மழை பொழிய வேண்டும், சோலைகள் எல்லாம் பூத்து குலுங்கி காய்கனிகள் நிரம்ப வேண்டும், எங்கு பார்த்தாலும் பசுமை தோன்ற வேண்டும். பசுமை புரட்சி கண்டோம் அல்லவா? அதே போன்று காடுகள் எல்லாம் செழித்து கழனியாகி, கழனிகள் எல்லாம் நெல்லும் கரும்பும் விளைந்து எங்கு நோக்கினும் பசுமையாக ஆக வேண்டும் என்று அம்மனிடம் வேண்டுகிறார். மழை பொழிவு நன்றாக பெய்த ஆறு குளம் குட்டையெல்லாம் தண்ணி நிரம்பி வழிய வேண்டும், நிலமெல்லாம் சேறுபட்டு நெல்மணிகள் விளைவிக்க வேண்டும், செந்நெல் பெருக வேண்டும், வாழ்க்கை செம்மையாக வேண்டும் என்று, அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று காளியாத்தாவை வேண்டுகிறார். வயல்களில் மீன் துள்ளி குதிக்க வேண்டும், அந்த மீன்களோடு கொக்குகளும் மீன் கொத்திகளும் வட்டமிட்டு தம்முடைய பசியை போக்கிக் கொள்ள வேண்டும், பசியை தீர்த்து கொள்ள வேண்டும். தவளை சத்தம் கேட்க வேண்டும், மழை மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும், பருவம் தவறாமல் என்றும் வேண்டுகிறார். ஆக இப்படி காடு கழனி எல்லாம் செழித்து நெல்லெல்லாம் விளைந்து கதிர் அறுத்து, கட்டு சுமந்து கதிர் அறுத்து, களம் கண்டு வீடு கண்டிருக்கக்கூடிய நெல்மணிகளை புதிதாக புதுப்பானையிலே பொங்கலிட்டு பொங்கல் வைத்து படையில் படைக்க வேண்டும். முன்னோர்களுக்கும் அம்மனுக்கும் உழவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கும் படையில் படைத்து வணங்க வேண்டும். தேனும் பாலும் எங்கும் நிறைய வேண்டும். மாடு கன்றுகள் எல்லாம் வாழ வேண்டும். மனிதர்கள் மட்டும் வாழ்ந்தால் போதாது, உழவு தொழிலுக்கு அச்சாணியாக விளங்கக்கூடிய மாடு கன்றுகள் எல்லாம் வாழ வேண்டும், வளர வேண்டும், பட்டி பெருக வேண்டும், பால்பானை பொங்க வேண்டும் என்று சொல்வதைப் போல உயர வேண்டும், செல்வம் கொழிக்க வேண்டும், வீட்டின் முற்றத்திலே வைக்கோல் போர்கள் உயர்ந்து நிற்க வேண்டும், வீட்டில் நெல்மணிகள் நிறைந்து இருக்க வேண்டும், வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களை எல்லாம் நல்லபடியாக உபசரித்து அவர்கள் மனம் குளிர்கின்ற வகையிலே விருந்து உபசரிக்க வேண்டும், விருந்து போற்ற வேண்டும், ஆலைகள் எல்லாம் கரும்பம் சாறு எங்கும் ஓட வேண்டும், ஜவுளி தொழில் பெருக வேண்டும், ஆட்சியாளர்கள் மக்களுக்கு தேவையான புதிதான திட்டங்களை தீட்டி வளம் பெருக்க வேண்டும், வயலிலே உழுது உழைப்பை அங்கே பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கணவர்கள் வீட்டிற்கு வருகிற பொழுது அவர்களை மன மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்க வேண்டும், அவர்களுக்கு உணவு நாங்கள் பரிமாற வேண்டும், குழந்தைகளுக்கெல்லாம் விதவிதமாக ஆடை உடுத்தி அழகு பார்க்க வேண்டும், அதற்கான செல்வத்தையும் நீங்கள் காளியம்மா காளியாத்தா நீ தர வேண்டும். ஆக கடந்த வருடம் நடந்த புண்மைகள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து புது வருடத்தில் எல்லோரும் நலமாக வாழ்வதற்கு வளமாக வாழ்வதற்கு காளியாத்தா நீ அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாடலிலே மிக சிறப்பாக வேண்டியிருக்கின்றார், கூறியிருக்கின்றார் சா தூசி
யோகி அவர்கள் மிக எளிமையான வகையிலே, புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, நாட்டுப்புற மெட்டிலே இந்த பாடலை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். கேட்டு பயன்பெறுங்கள். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.